ரெயின்போவை பார்க்க எவ்வளவு அழகா இருக்குல்ல தாத்தா? இது என்ன ஆச்சரியமா இருக்கே. வண்ணம் வண்ணம், எல்லா வண்ணங்களும் எனக்கே சொந்தம். இதுவும் பிடிச்சிருக்கு. தாத்தா என்னாச்சு? நீல வண்ணமா? வண்ணம் வண்ணம், எல்லா வண்ணங்களும் எனக்கே சொந்தம். மாமன்னர் வாழ்க. யாரப்பா நீ? என் பேரு ஹாக்கும். நான் மணல்ல மணிக்கூண்டு செஞ்சு விற்கிற வியாபாரி. உங்களுக்காக இந்த அருமையான மணிக்கூண்டை நான் அன்பளிப்பா கொண்டு வந்திருக்கேன். நீங்க வாங்கிக்கணும். உங்களுடைய அன்பளிப்பு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இப்போ டோலக்பூர்ல கேட்ட நேரம் சொல்ல ஆரம்பிச்சிடுச்சு. அட என்ன இது? வானத்துல இருந்து மணல் மழை பெய்யுது. உனக்கு ஒண்ணு ஆகலையே? நான் நல்லாதான் இருக்கேன் சுட்கி. அதோட மத்தவங்களும் நல்லாதான் இருக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா ஒரு விஷயம் தான் எனக்கு இப்பவும் புரியல. வானத்துல இருந்து மணல் மழை எப்படி வருது? டோலக்பூர் அப்படியே மண்ணில் புதையிற வரைக்கும் ஆகாயத்திலேருந்து மணல் மழை பொழிஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். உங்க நாட்டை இப்ப நான் என்னோட மணிகுண்டுல அடைச்சி வைக்க போறேன். அப்புறம் உங்க எல்லாரையும் என்கிட்ட இருந்து யாராலையும் காப்பாற்றவே முடியாது. நீ நினைக்கிறது எப்பவுமே நடக்காது. ஒரு வழி இருக்கு. என் பின்னாடியே வாங்க. நீ தயாரிச்ச இந்த மணிக்கூண்டுகள் இது மாதிரி எத்தனை ராஜ்யங்களை அநியாயமா அழிச்சிருக்கும். இனிமே அது முடியாது. வீரர்களே, இவரை இழுத்துட்டு போங்க. இருட்டு குகையில அடைச்சி வையுங்க. அந்த வண்ணமாயன் வந்தான். பீம் ஏதாவது பண்ணு. இந்த வண்ணமாயன் யாரு? நான் தான். கோபுவோட வண்ணத்தை மட்டும் எடுக்கல, 2 குட்டி பசங்களோடதும் இந்த ஊரோட மொத்த வண்ணங்களையும் நான் எடுத்துக்கிட்டேன். என்ன?
சித்திரகுட்டா, போதும், நிறுத்து. எல்லாரோட வண்ணங்களையும் திருப்பி கொடுத்துரு. இல்லன்னா இல்லன்னா என்ன? உன்னை இப்போ ஏய். நீயும் இங்க இருக்க மாட்ட. உன்னோட இந்த கருவியையும் நான் உடைச்சு போட போறேன். வேண்டாம். ஏய். வேண்டாம். ஏய். நம்ம பார்க்கிறதுக்கு அழகா இருக்கோம்ல? இதுல தானே ரொம்ப அழகா இருக்கு. இதென்ன? நில்லு. நீ இங்க இருந்து தப்பிக்க முடியாது. சிப்பாய்களே, அவனை பிடிங்க. தப்பிக்க விடாதீங்க. இவனை நான் போய் பிடிச்சிட்டு வரேன். இந்த திருடன் பெரிய ஆளா இருக்கானே. என்ன இது? உன்னை கீழே தள்ளிட்டு ஓடிட்டானே. அப்படியா? இப்ப உங்க ரெண்டு பேரையும் நான் என்ன பண்றேன்னு பாருங்க. ஏய். இவன் பெரிய பலசாலியா இருக்கானே. மாட்டிக்கிட்டியா? இப்போ ராஜா முன்னாடி வா. இவன் ரொம்ப சின்ன பையனா இருக்கானே. நீ நினைச்சிருந்தீனா நிச்சயம் தப்பிச்சு ஓடி இருக்கலாம். ஆனா எனக்கு தெரியும் நீ ஒரு திருடன் கிடையாது. ஆனா ஏதோ ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருக்க. என்னன்னு சொல்லு. எங்களால முடிஞ்சா நாங்க நிச்சயம் உனக்கு உதவுறோம். இத பாருங்க. இத தேடித்தான் நான் இவ்ளோ தூரம் வந்திருக்கேன். இந்த பதக்கத்தோட வரைபடம் தான் இது பீம். யார் நீ? உனக்கு இது எங்க இருந்து கிடைச்சது? என் பேரு துரை. இத என்னோட அப்பா தான் என்கிட்ட கொடுத்தாரு. ஏன்னா எங்க ஊர்ல சண்டை நடந்தது. சரி, யாரு சண்டை போட்டாங்க? அதுவும் எதுக்காக? இது ஒன்னும் சாதாரண பதக்கம் இல்ல. இது உலகத்துல இருக்கிற மிக சக்தி வாய்ந்த பதக்கத்தோட ஒரு பாதி. பல காலங்களா எங்க ஊர் தான் இந்த பதக்கத்தை பாதுகாத்து வந்தது. இந்த வரைபடத்தை எங்க அப்பா தான் பாதுகாத்து வந்தாரு. இத அடையத்தான் இருவரும் எங்க கிராமத்து மேல படையெடுத்தான். அது சரி, யார் அந்த கிர்போரோ? அவனும் ஒரு மோசக்கார சைத்தான் தான். அவன் ஆப்பிரிக்கா மக்களை மறுபடியும் அடிமையாக்க நினைக்கிறான். சரி, இது பாதி படம் தான். இதோட மறுபாதி எங்க இருக்கு? என் சகோதரன் கானு கிட்ட இருக்கு. எங்க அப்பா இந்த வரைபடத்தை ரெண்டா கிழிச்சாரு. கிழிச்சி ஆளுக்கு ஒரு பாதியை கொடுத்தாரு. சரி, உன் அண்ணன் இப்ப எங்க இருக்கான்?
கிரிபுருக்கு இந்த வரைபடம் கிடைக்கல என்னதும் எங்களை பிடிக்கிறதுக்காக வீரர்களை காட்டுக்குள்ள அனுப்பிட்டான். என் சகோதரன் கானோ காட்டுக்குள்ள ஓடி போயிட்டான். கிரிபுரோட வீரர்களும் அவனை பிடிக்க காட்டுக்குள்ள போனாங்க. என்னால எதுவும் செய்ய முடியல. நான் ரொம்பவே பயந்து போயிருந்தேன். இனிமே நீ பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல தோரை. முதல்ல நாம உன் சகோதரனை கண்டுபிடிப்போம். அதுக்கப்புறமா இந்த கிர்போரோவை கவனிப்போம். நாங்க எல்லாரும் கூட தான் இருக்கோம். இனிமே இந்த கிரிபோரோவை யாராலையுமே காப்பாற்ற முடியாது. இந்த விஷயத்துல நான் உங்க யாரையுமே தடுக்க முடியாது. போங்க, ஆனா பொறுமையா செயல்படுங்க. न्यू बिग पिक्चर में फैला विष का जाल, बर्फीला माहौल और मॉन्स्टर का अटैक। अच्छाई की बुराई पर हमेशा जीत होती है। क्या छोटा भीम कर पाएगा तीनों असुरों पे राज और विनाश बीज का सर्वनाश? कर दो उसका। न्यू बिग पिक्चर में देखिए छोटा भीम विनाश बीज का विनाश, हर रविवार दोपहर 12:30 बजे सिर्फ पोगो पर।